புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கையை வைத்து உரலில் சொல்லுங்க. உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இவ்வளவுதானக்கோ? உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பொருளாதாரத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, ஆவிக்குரிய காரியத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, எங்களுக்கு சபையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, ஊழியத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு. ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். தோத்திரம், எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டுறாதா, இந்த காரியம் நிறைவேறாதா, இந்த காரியம் எனக்கு நிறைவேறி வந்துடாதா, இந்த காரியம் எனக்கு கைகூடி வந்துடாதா, இந்த மாதத்தில் அல்லது இந்த வருஷத்தில் எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு நன்மையை செய்துவிட மாட்டாரா, ஒரு அற்புதம் எனக்கு நடந்துராதா என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் அப்படி எதிர்பார்க்கிறதான அந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தர் இந்த பகல் வேளையிலே வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அதை கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்த்திருக்கிற, ஒருவேளை இதுவரைக்கும் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், இதுவரைக்கும் அது கால தாமதமாக ஆயிருக்கலாம், சில சத்துருக்களாலே சில காரியம் தடையாய் கூட மாறி இருக்கலாம். ஆனால் உன் எதிர்பார்ப்பை நான் அறிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கிற, ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கிற, தன் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நான் வரணும், ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற, என்னுடைய வியாபாரங்கள் விருத்தி அடையணும், இவங்க மத்தியில் நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, தலை குனிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு எண்ணத்தோடு கூட எதிர்பார்க்கிற. இந்த எதிர்பார்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுவோம், எதிர்பார்ப்பு என்னங்கிறத எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால தான் இந்த கால வேளையில் கர்த்தர் இந்த 7வது மாதம் இந்த முதல் நாளிலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு. என்ன தீர்மானம்? நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அந்த எதிர்பார்ப்பை கொடுக்கிறதுக்கு அவர் தீர்மானிச்சுட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அவர் உன்னை தீர்மானிச்சுட்டார்னா அவரை தடுக்க யாராலையும் முடியாது. ஆமா, இதை செய்ய நினைச்சேன், நான் செய்து முடித்தேன் அப்படிம்பாரு. ஏன்னா அவர் தீர்மானிக்கிறாரு நமக்கு என்ன கொடுக்கணும். வேதம் அழகா சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு நன்மை தீர்மானிக்கப்படுகிற இடம் பரலோகம். அது பூலோகத்தில் கிடையாது. அது பூலோகத்துக்குரிய நன்மையா இருக்கலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனால் அந்த நன்மை தீர்மானிக்கப்படுகிற இடம் எதுனா அது பரலோகமா இருக்குது. அதனாலதான் ஆவியானவர் அழகா எழுதி வச்சிருக்கார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்போ உங்க நினைவுகளை அறிந்து தோத்திரம் அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிட்டாரு. இப்ப நம்ம வேலை பெற்றுக்கொள்றது தான், நம்ம வேலை பெற்றுக்கொள்றது தான். தோத்திரம் வேதம் சொல்லுது, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணுமா. சில வேளைகளில் நம்ம காத்திருக்கிறது வேதம் வேணா சொல்லி நம்மளை உசுப்பேத்தலாம். எப்படி? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைஞ்சு. காத்திருந்தா தானே தெரியும். நான் சொல்றேன், நம்மளை விட அவர் காத்திருக்காராகும்.
என் புள்ள இந்த மாதத்திலேயாவது இதை செஞ்சிட மாட்டாளா, இதை நடப்பித்திர மாட்டாளா, என் மகன் இந்த மாதத்திலேயாவது இதை செஞ்சிட மாட்டானா அப்படின்னு அவர் காத்து கிடக்காரு. நம்மளை நம்புறாரு. சில கிருபைகளை கொடுத்து, கிருபா வரங்களை கொடுத்து, சில தாளந்துகளை கொடுத்து அவர் நமக்காக என்ன செய்றாரு? தோத்துறோம். நம்ம இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக காத்து கிடக்கும், ஆனால் அவர் ரெண்டுக்கும் காத்து கிடக்காரு. தோத்துறோம். என்னிடத்துல சகலமும் உண்டு, நான் உனக்காக வெயிட்டில் இருக்கேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், நான் உனக்காக காத்திருக்கிறேன், நீயே தோத்துறோம் எதுக்காக காத்திருக்கிற? ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைஞ்சிருவாங்க. அவங்க கழுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவாங்க, ஓடினாலும் இளைப்படையார்களாம். அப்போ நம்ம காத்திருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கு? ஒரு பலன் கிடைக்கு. ஆனால் அவர் நமக்காக என்ன செய்றாரு? காத்திருக்க. அப்போ நெடுநாள் காத்திருப்பது சில வேளைகளில் என்ன செய்யுமா? இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுமா. அதுக்கும் ஆண்டவர் விடுறது மாதிரி அல்ல, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து. நீ எப்பெல்லாம் சோர்ந்து போவையோ உன் அருகில் வந்து உன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. எலியா சோர்ந்து போன போது எலியாவை விட்டுறல. அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா, நிறைய ஊழியக்காரர்களை உருவாக்கி விட்டுருக்க, நிறைய தீர்க்கதரிசியின் பாடசாலையை நடத்தி இருக்கிற, அதனால அவங்கள வச்சு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீ தான் வேணும். ஆண்டவர் காத்து கிடக்காருங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பிட்ட மனிதனை கொண்டு செய்வதற்காக அவர் வெயிட் பண்றாரு. ஒன்னை தீர்மானிச்சுட்டாருன்னா ஒன்னைத்தான். நம்ம தான் கிராய்க்க வேண்டிக்கிட்டு தெரியும், ரொம்ப தான் கிராய்க்க வேண்ட அப்படி பாருங்க. நம்ம தான் சில வேளைகளில் சில கிராமங்கள் நமக்காகவே காத்து கிடக்குது, சில பட்டணங்கள் நமக்காகவே காத்து கிடக்கு, சில மனிதர்கள் நமக்காகவே. நான் சொல்றேன், சாரிபாத்து ஊருக்கு அந்த அந்த விதவையின் வீட்டுக்கு எலியா மட்டும் போகலன்னா அந்த குடும்பம் அதோட அந்த குடும்பத்தை கத்த நேசிக்கிறாருங்க. தோத்துறோம். எலியாவை போசிக்க காகம் அல்ல, ஒரு சிட்டுக்குருவி போதும் அவருக்கு. ஆமா, நான் வீட்டில் பேசும்போது நேற்று முந்தானால சொல்லிக்கிட்டு இருந்தேன், காக்காவுக்கு 2 காலு, மனுஷனுக்கு 2 காலு தான். தோத்துறோம். நீங்கள்லாம் போனாலும் என் தெய்வம் என்னை போசிப்பார் அப்படின்னு. நான் இல்லாட்டா தான் தெரியும், நாங்கள் இல்லாட்டா தான் தெரியும் அப்படின்னு. யார் சொன்னது? ஆமாம், கர்த்தரை நம்பி இருக்கிற எலியா காலையில் காக்கா வாயில் கவிட்டு வந்துருச்சு. தோத்துறோம். நமக்கு அதுக்கு 2 கால் தான், ஏதாவது 2 கால் கொண்டு வரும் எனக்கு. ஆமாம், விதவிதமாக சாப்பிடுவேன் அப்படின்னு. என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? எலியாவை போஷிக்க அவர் போதுமானவர். ஆனால் எலியாவை கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்த நினைக்கிறார் பாருங்க, அதுக்காக அவர் காத்திருக்கிறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கும் நீங்க ஆண்டவருக்காக காலெடுத்து வைக்கும் வரைக்கும் அவர் காத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தை அவர் கொடுப்பதற்கு அவர் நினைஞ்சிட்டாரு. அவர் இந்த 7வது மாதத்தில் ஆயத்தமாயிட்டாரு. நான் சொல்ல, என்னெல்லாம் இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்தையோ, கடந்த 6 மாத காலங்களில் எனக்கு இது நிறைவேறலை, இது நடக்கலை, இது கிடைக்கல, சோர்ந்து போயிருக்கலாங்க, மனமடிவாய் போயிருக்கலாம், எதுவுமே நடக்க மாட்டேங்க, எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருக்குது. நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், என் கூட சில ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கலை, எல்லாமே முட்டுக்கட்டை போல இருக்கு, எல்லாம் தோல்வி. தோற்று போய் சில பேருக்குள்ள வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி நீ என்னத்தை செய்ய அப்படிங்கிற மனநிலைக்கு கூட தள்ளப்பட்ட நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை, உனக்கு தெரியுது இல்லை, எனக்கு நல்லா தெரியும், உனக்கு கொடுக்கும்படி நான் ஒரு காரியத்தை தீர்மானிச்சுட்டேன். நீ என்ன எதிர்பார்த்திருந்தவாறு அதை நான் உனக்கு கொடுக்கிறதுக்கு நான் ஆயத்தமாயிட்டேன். அது ஏன் நினைவுகள். கையை மட்டும் தூக்காதீங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ணாதான் நமக்கு அது அப்படியே நமக்கு நிறைவேறும். நம்ம அப்படி ஆகும். தோத்துறோம். என்னன்னா நம்ம ரொம்ப முத்தி போயிட்டோம். ஏன்னா அவர் உசுப்பேத்தியே நம்மளை இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம அதில் கூட ஒரு நிர்விசாரம் நமக்கு ஆகிட்டோம். நான் சொல்கிறேன், தோத்துறோம். கடந்த நாட்களில் நிறைவேறாது, அதுக்கு முன்னாடி நிறைவேறாதெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவதற்கு என் தேவன் போதுமானவர் இருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை பார்க்கும்போது நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறவங்க அறிய வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் சொல்றாரு, என் மகனே மகளே, என் நினைவுகள் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறாரு, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ,
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாரியும் உறைந்த மழையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்டு வசனமும் இருக்கும், என்னிடத்துக்கு திரும்பாமல் செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லாரு. தோத்திரம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் அனுப்பின வசனம் இந்த வாசத்தில் நிறைவேறும். இதுவரைக்கு நீ தோற்றிருக்கலாம், ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம், எதுவும் நடக்கல, எல்லாம் ஒரு இருளை போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு தான் அந்த வாக்கை கொடுக்குறாரு. எப்படி தோத்துறோம், அது பனி பெய்து அந்த முளையை கிளப்பி வர செய்தோ அதுபோலவே என் வசனமும் இருக்கும். அது என்ன செய்யுமா, அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் நான் அனுப்பிட்டேன், நான் உனக்கு வாக்கு பண்ணிட்டேன். அந்த வார்த்தை அதை செஞ்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லும். ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தை உண்டாக கடவுதுன்னா உண்டாகிட்டு வந்து திரும்பி சொல்லுது, உண்டாக்கிட்டேன். அந்த வார்த்தை போய் நிறைவேற்றிட்டு வந்து திரும்பி சொல்லுது, ஆண்டவரே உண்டாக்கிட்டேன். தோத்துறோம். இதை கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துட்டேன். அந்த வார்த்தை திரும்பி வந்து அவருக்கு பதில் சொல்லுது. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வசனத்தை அனுப்பிட்டாரு, வார்த்தை அனுப்பிட்டாரு, அது நிறைவேறியே தீரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்ன தெரியுமா, எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பை விட்டுவிடவே கூடாது. தோத்திரம். ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் படுத்து கிடக்கான். அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, என்னைக்காவது ஒரு நாள் குளம் கலங்கும், என்னைக்காவது ஒரு நாள் குளம் கலங்கும், நானும் போய் இறங்கி சுகமாயிருவேன். ஒரு நாள் 2 நாள்ல 38 வருஷமும் எதிர்பார்ப்பை விட்டுவிடவே இல்லை. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க ஆண்டவர் மேல. நம்ம பாட்டை மட்டும் தான் பாடுற, உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்த உம்மை, பாட்டோட சரி, நம்பிக்கை பூரா வேற மாதிரி ஆயிருது. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் குளம் கலங்கும் போது நான் இறங்கி சுகமாவேன். தோத்திரம். அந்த வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 5வது அதிகாரத்தில் யோவான்ல 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் அதில் தோத்திரம். அதாவது அவன் ஆண்டவர் கேட்குறாரு. கேட்கும்போது, ஆண்டவரே குளம் எப்பொழுதாவது கலங்கும், நான் முந்தி இறங்க வேண்டும் என்று எண்ணும்போது வேறு ஒருவன் இறங்கி இணைஞ்சிடறான். ஆண்டவர் பார்க்கிறார், அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று கண்டு அப்படிம்பார். வெகுகாலம் அவன் வெகுகால வியாதியோடு இருக்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற சில பேருடைய வாழ்க்கையில ஆமாம் ரொம்ப நாளாக நீங்கள் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படலாம். தோத்திரம். இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அப்படிப்பட்டவங்களை தேடி வந்து ஆண்டவரை வராருங்க. வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று கண்டு அப்படின்னு இருக்கு அந்த வசனம். ஏன்னா அவனுக்கு திராணி இல்லை, அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு எந்த சாத்தியம் இல்லாத சூழ்நிலை. அப்படிப்பட்டவனுக்கு தேடி வந்து அவன் எதிர்பார்ப்பை கத்த நிறைவேற்றினான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்ற போது உடனே சுகம் பெற்றான். அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றின கத்த இந்த மாதத்திலே உங்கள் எதிர்பார்ப்பும் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாத. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு விடுதலையாக்கப்பட்டு வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசித்துட்டாங்க, கானானுக்குள்ளாக வாழ்றாங்க. ஆமா, சில வேளையில் நல்ல சுகபோகமாக வாழும்போது ஆண்டவர் இந்த யசூரன் அப்படிங்கிற ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை சொல்லுவார், யசூரன் கொழுத்து இருக்கிறான், தின்னு கொழுத்து போச்சு அப்படின்னு. அப்படி வாஸ்தவத்தில் ஏசாயில யசூரன் கொழுத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்ன தோத்து நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்த உடனே நல்லா இஸ்ரவேல் ஜனங்க தின்னு சலிச்சு போய் ஆண்டவரை தேடுறதையே மறந்து உலகத்தோட ஆடலும் பாடலும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போய் போய் கடைசியில் கர்த்தரையே கடமைக்கு கடவுளை தேடுறது போல, கடமைக்கு ஆண்டவரை சர்ச்சுக்கு வருவாங்க. எதுக்கு? கடமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை போகணும்ல,
போகலன்னா நம்மளை கிறிஸ்துவம் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக தேடுறது மாதிரி ஆயிட்டாங்க. கடைசியில் கர்த்தர் வேதனை கொண்டு சத்துருவின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. பாபிலோன் தேசத்தில் 70 ஆண்டு காலங்கள் அடிமைத்தன வாழ்க்கை. எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளாக பிரவேசித்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து அனுபவித்தார்களோ அதே ஜனங்கள் இப்பொழுது மறுபடியும் அதே அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளாக தள்ளப்பட்டாங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார் சத்துருவின் கையில். ஆனால் என்ன அப்படின்னா, உள்ளே போய் 70 வருஷம் ஆகி போச்சு, பழகி போச்சு. இப்படித்தான் சிலருக்கு பழகி போயிருப்பாருங்க. இந்த வழியோடு தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், இந்த வேதனையோடு தான் கடைசி வரைக்கும் எனத்தையும் மாத்திரையை போட்டு வண்டியை ஓட்டுவோம். அப்படியே பழகி போயிடும் சில காரியத்தை. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குடசல் இருந்துக்கிட்டே இருக்கும். குடசலை கேட்டு கேட்டு கடைசியில் அது பழகி போயிடும். ஆமாம், இவருக்கு வேறு வேலை இல்லை, இந்த மனுஷனோட தான் கடைசி வரைக்கும் வாழணும். சில காரியம் நமக்கு பழகி போயிடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சு? பழகி போயிருச்சானோ. அதற்குள்ளேயும் ஒரு சில ஜனங்கள் தெய்வத்தை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தாங்க. தானியேலை போல, எஸ்ராவை போல, நெகேமியாவை போல, எரேமியாவை போல உள்ள ஜனங்கள் உள்ளிருந்தும் என்ன செய்கிறாங்க? அந்த சிறைப்பட்டு கிடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள முறையிட்டு கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரே மறுபடியும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? சுதந்திரமாக நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாதா? ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள் இருந்தது. வசனம் சொல்லுகிறது 126வது சங்கீதத்தில் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தோத்திரம். இந்த வசனத்தை கவனிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம், நான் சொல்றேன் இந்த மாதத்தில் அதுதான் நடக்க போகுது. சொப்பனம் கண்டா காண்கிறோமா? சொப்பனம் கண்ட கனவு கண்டா கண்டுகிட்டு இருக்கோமா? என்ன திடீர்னு இன்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறது மாதிரியா கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் தம்பி, நடந்தே தீரியா வழிவிடுத்திருந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதெல்லாம். அல்லேலூயா. ஆச்சரியப்படத்தக்கதா. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம் மறுபடியும். திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போய் இருந்தோம். அப்பொழுது நகைப்பினாலும் சத்தத்தினால் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம். அல்லேலூயா. நீ எந்தெந்த இடத்துலலாம் சோர்ந்து போய் தோற்று போய் ஒருவளை ஏமாற்றத்துக்குள்ளாக நீ துக்கத்தோடு இருந்தையோ, ஆண்டவர் சமூகத்தில் இந்த மாதத்தில் சொல்ல போற, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதனால நான் சந்தோஷப்படுகிறேன், இதனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கடந்த நாட்கள் அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு வேதனை, தோத்திரம், அவ்வளவு துயரம். காரணம், கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, என்னையா சொப்பனங்கண்டா காண்கிறோமா? சாத்தியமே இல்லை, நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு இரவு தான் யோசேப்பின் வாழ்வுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது போல கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். நான் சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில கொடுமையான காரியங்கள், சில தரித்திரங்கள், சில வறுமைகள், ஆண்டவர் எப்படி சிறையிருப்பை திருப்பினது போல கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அறிவார். அந்த எதிர்பார்ப்புகளை இந்த நாளில், இந்த மாதத்தில் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமானார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதையெல்லாம் ஆண்டவர் செய்வதற்கு காரணம் என்ன? ஒன்னே ஒன்று வாசித்து நம்ம முழங்கால் படியிட போறோம். எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு, ஏன் இதை ஆண்டவர் வாக்கு பண்ணி இதை செய்கிறார்? என்னதுப்பா? எரேமியா 2:2. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவெனில், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்போ? கடந்த காலங்களில் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. விதைக்கப்படாத தேசம் அப்படின்னா வனாந்தரத்தில் நீ விதைக்கல, ஆனா அப்போ என் மேல வச்சிருந்தவார் ஒரு பக்தி.
என் மேலே நீ வச்சிருந்தவாரு. ஆண்டவர் சொல்றார், இப்போ நீ எப்படி இருக்கன்னு சொல்லி உனக்கே தெரியல, ஆனால் நீ ஆரம்பத்தில் என் மேலே வச்சிருந்தவார் ஒரு பக்தி. அந்த பக்தியை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். சமூகம் சமூகம்னு சொல்லி நீ தேடி வந்தவாரு, என் பாதம்னு தேடி வந்தவர், என் வசனம் என் வார்த்தை அப்படின்னு தேடி வந்தவார், ஊழியன் இருந்தவார். அதை நான் பார்க்குறேன். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதுன்னு சொன்னால் அந்த ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் அதான் இளம் வயது. விதைக்கப்படாத தேசம்தான், ஆனால் வனாந்தரத்திலையும் கூட நீ எப்படி என்னை பின்பற்றி வந்த, நான் என்னை பின்பற்றி வந்தது எப்படின்னு சொன்னால், தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் ஒன்று உன் பக்தியை, கடந்த காலத்தில் உங்ககிட்ட காணப்பட்ட அந்த பக்தியை நான் மறந்து போகலை. ஏன்னா நான் மறந்து போகிறதுக்கு நான் மனுஷன் கிடையாது. எவ்வளவு எனக்காக நீ பிரயாசப்பட்டிருக்கிற, என் சமூகத்தில் எவ்வளவு நேரங்களை நீ செலவிட்டிருக்கிற, விழுந்து கிடந்திருக்கிற அந்த பக்தியை நான் பார்க்குறேன். ரெண்டாவது சொல்கிறாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்து இருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கைப்பட்ட போது அப்படின்னு சொன்னால் என்னோடு கூட நீ உடன்படிக்கை பண்ண பாரு. ஞானஸ்தானத்தில் அபிஷேகத்தில் நீ என் கூட ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரே உமக்காக நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி என் மேலே உள்ள அந்த நேசம், அந்த நேசத்தை நான் நினச்சிருக்கிறேன். நான் அதை மறந்து போகலை. நீ ஆரம்பத்தில் நீ வச்சிருந்த அந்த பக்தி, அந்த நேசத்தை நினச்சி உனக்கு நான் இந்த மாதத்தில் வாக்கு பண்ணுறேன், உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீ எதிர்பார்த்திருக்கிற எதிர்பார்ப்புகளை கொடுக்கும்படிக்கு நான் உன் மேலே வச்சிருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். தோத்துரும். அது தீமைக்கானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏற்றவைகள். இந்த மாதத்தில் தெய்வ பிள்ளையே, உன் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறாரு. தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குடும்பத்திலும் சரி, தொழில் சம்மந்தப்பட்டதிலும் உன்னுடைய வியாபார சம்மந்தப்பட்டதிலும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் தீர்மானித்தார். எதற்குனா 2 காரியம். உன்னுடைய தோத்திரம் அந்த பக்தியையும் உன் நேசத்தையும் ஆண்டவர் நினைத்து இதை செய்ய உனக்கு வாக்கு பண்ணுகிறார்.